டீச்சர். ஹியூமன்ஸ் தான் ரெண்டாவது, அனிமல்ஸ் தான் மூணாவது. நான் ஹியூமன்ஸ் எடுத்து ஆரம்பிச்சுட்டா. ஸோ ஹியூமன்ஸ்ல ஆர்கன்ஸ் inhale and exhale இருக்கு. இன்ஹேல்னா நோஸ், எல்லாம் சொல்லுங்க. நோஸ், நோஸ். ட்ராக்கியா, ட்ராக்கியா. லங்ஸ், லங்ஸ். இப்ப எக்ஸேல்னா ரிவர்ஸ் வரும். லங்ஸ், லங்ஸ். ட்ராக்கியா, ட்ராக்கியா. நோஸ், நோஸ். லேட்டு யோசிச்சு கொடுமா. ஸோ நீங்க இன்ஹேல் பண்றப்ப உங்களுக்கு எது ரொம்ப கூடையா இருக்கும்? ஆக்சிஜன். எது குறைவா இருக்கும்? கார்பன் டியோவா டியோக்சைடு. ஓகே. இதே மூச்சு வெளியே விடுறப்ப எது கூடையா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. எது கூடையா இருக்கும்? ஆக்சிஜன். நானே சலாம் கேட்கிறேன், சொல்லுதுங்களா பாரு. எது கூடயா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. எது குறைவா இருக்கும்? ஆக்சிஜன். ஓகே, கரெக்ட். நீங்க இன்ஹேல் பண்றப்ப செஸ்ட் எப்படி மூவ் ஆகும்? அப்வர்ட்ஸா டவுன்வர்ட்ஸா? எனக்கு தெரியும். யாரா? ராக்கி, ராக்கி. என்னது? டவுன்வர்ட்ஸா அப்வர்ட்ஸா? சோ அப்வர்ட்ஸ். ஓகே, ஓகே. சார் கொஞ்சம் இருங்க. ஓகே சார், இஸ் ஓகே. நீங்க எக்ஸேல் பண்றப்ப என்ன நடக்கும்? டவுன்வர்ட்ஸா அப்வர்ட்ஸா? சொல்லுங்க பாப்போம். சார் டவுன்வர்ட்ஸ். ஓகே, குட். ஓகே. ஐ மீன் சாரி ப்ளூரி, தப்பா பேசுறேன். ஸோ ரேட் ஆஃப் பிரீத்திங்னு ஒன்று இருக்கு. மாடரேட், ஹை, லோ. இப்ப நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லோனா இப்ப நீங்க ரொம்ப ஓடிட்டு வந்து உட்காடுறீங்களா, அப்போ உங்க மூச்சு லோவா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பொறுமையாவீங்க. ஸோ மாடரேட்னா லைக் நீங்க டான்ஸ் அப்படி ஆடுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் ஆட. மாடரேட்டா லைக் மூச்சு ரொம்ப கொஞ்சம் வாங்கும். இப்ப நீங்க வந்து ஸ்கிப் பண்றப்ப வந்து லைக் என்ன ஹெச்எம் கூப்பிடுறாங்களா? ஹெச்எம் போயிட்டு ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணும் போது உங்களுக்கு ஹையா ரொம்ப மூச்சு வாங்கும். அதுதான் சொல்லுவாங்க அப்படி. ஸோ சார் ரொம்ப வேகமா போறலாம் இல்ல சார். ஸோ எக்ஸ்கிரீஷன் அண்ட் டிஃபிகேஷன். எக்ஸ்கிரீஷன்னா என்னது? டிஃபிகேஷன் என்ன சார்? டிஃபிகேஷன்னா நம்மளோட ஃபீச்சர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏன்னா ஹெச்எம் வந்து இந்த ஒரு தமிழ் அந்த கட்டுரை மனப்படுத்தல் சார் இருக்கு, அந்த மாணவர்கள் கிட்ட. Oh, okay. Everybody see here. Attention. Eyes on me. Eyes on you, teacher. Okay, very good. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்குல வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் கட்டுரை போட்டி. அதை நீங்க மாணவர்களே சொல்ல போறீங்க. என்ன தமிழ் கட்டுரைன்னு பாத்தீங்கன்னா தாய்மொழி என் முதல் மொழி. இதுல பாத்தீங்கன்னா சில கவிதைகளும் இருக்கு. நமக்கிட்ட நிறைய இதுல மொழி வார்த்தைகள் நிறையவே உள்ளது. இது பாத்தீங்கன்னா தமிழ் பாடம். அப்ப நீங்க வந்து ஆசிரியரிடம் என்ன சொல்லணும்? தமிழ் பாடம் இன்னைக்கு உங்களுக்கு உள்ளதா? உள்ளது. எத்தனாவது பாடம்? தெரியல டீச்சர், வந்துட்டோம். அப்புறம் நினைக்கிறேன், பிரேக்குக்கு அப்புறமா. சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து சொல்லணும், பார்த்து முதல்ல படிக்கணும். நீங்க நல்ல அந்த குரல் இது இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களை சூஸ் பண்ணுவேன். நான் தான் வந்து சூஸ் பண்ற டீச்சர். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவிதை இருக்கு. நான் அந்த கவிதை சொல்றது யாருக்கு தெரியுமோ எனக்கு கை தூக்குங்க பாப்போம். டீச்சர் நான் தான் டீச்சர். கேஷன் கேஷன். ஏய், நான் படிப்பேன், தெரிஞ்சா மட்டும் தான் சொல்லணும். வா. நாம் என்ன கவிதைனா, நாம் போகலாம். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக், திருப்பி சொல்றேன். நாம் இவ்வுலகை விட்டு போகலாம். நம் இனிய தமிழ், இன்பத் தமிழ் நீடோடி வாழும். வாழ்க வளமுடன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல இருந்து வந்தது.
சரி ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு போட்டி. நான் உங்கள்கிட்ட இப்ப ரியல் போட்டி சொல்றேன். 2 போட்டி. படத்தோட டைலாக் யார் சொல்றீங்களோ, அதுவும் தத்துவ படத்தோட அந்த டைலாக் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு. யாரு பாது? ஏன்னா அப்புறமா தான் தமிழ் படத்து தமிழ் டீச்சர் யாரு உங்களுக்கு? யாதவன் சார். ஓகே, யாரும் செட்டு என்ன நான் யாரும் சொல்ல பாப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகே. ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து 3 இருக்கு. ஒன்று யூரின், இன்னொரு ஸ்வெட், இன்னொரு கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ நம்ம போடுறோம்ல அதான் கார்பன் டை ஆக்சைடு. நீங்களும் யோசிக்கணும், கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பரா? நீங்க போய் கண்ணாடி முழுக்க போய் நீங்க வாட்டர் வரும், கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வரும். ஸோ டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து ஃபீசஸ். ஃபீசஸ்னா கக்கா தானே? என்ன ஃபீசஸ்னா கக்கா கக்கா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்குமே நாமளா வர்றது தானே. யாரு அது? நான் தான் ஸ்பைடர்மேன். எனக்கு ஃபீசஸ் வராது, ஸ்பைடர் தான் வரும். என்னது? ஒண்ணும் இல்ல. உட்காந்து வாடுத்த முட்டை குருடி. ஓகேவா? ஐயோ, சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். தமிழ் பாடம் உங்களுக்கு 2 டாபிக் கிட்ட வருது, சொல்லி கொடுக்கறதுக்கே அது வந்து கஷ்டமா இருக்கும். இல்ல பூட்டி வேற தமிழ் கொடுத்தது. சரி வா, இப்ப தமிழ் நான் சூஸ் பண்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லு. நான் போய் தமிழ் டீச்சர் கூட்டிட்டு வரேன். அதான் தெரியும். நான் ஆனா கூட்டிட்டு போகலாம், முக்கியம். டீச்சர் போய் போன் அடிச்சு போட்டிட்டு தமிழ் நடக்குது வரீங்களா? யாரும் உங்க கிளாஸுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியே டீச்சர் வாங்க. வெயிட் பண்ணுங்க, எனக்கு இப்போ வெயிட் பண்ணி முக்கியமா மெசேஜ் வந்திருக்கு. நான் கிளம்ப போறேன். நீங்க வேணா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? ஓகே டீச்சர். எத்தனை பீப்புள் இருந்து கூப்பிட்டுருக்காங்க, அங்க போலாங்க. வீடியோ எடுத்து சார், வீடியோ எடுத்துங்க. சரி பிரேமி சொல்லு. என்ன அடிச்ச 10 பேரு டோனுங்க இல்லடா, நான் அடிச்ச 10 பேர் தான் டோனுங்க. கிளப் பண்ணுங்க உங்களுக்கு. நாங்க சொன்னது நாங்க என்ன கேட்டது? என்ன சொல்றேன்? சொல்லு. லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறோம் ரெய்னி, நீ சொல்லுமா? நாங்க பாட்டு படிக்க சொல்லல, நாங்க கவிதை தான் படிக்க சொல்றோம். கண்கள் தூங்கிய தோல்மா கவிதை சொல்ல சொன்னோம், பாடத்துல இருந்து வந்த கவிதைகள். அக்கா எனக்கு அழகுடா மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி நாங்க என்ன பத்தி கேட்டது இல்லையே. என்னது நீ வளர்ற? அடுத்தே ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் பேர் எழுதிக்கிறேன். அவுட்டுக்கா? இல்ல மா, திருப்பி வந்து நல்ல ஒரு கவிதை பாருங்க. ஓகே டீச்சர். கவிதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்குமே. டைலாக் சொல்லிடலாம், படத்தோட டைலாக். அது படத்தோட டைலாக். சரி இப்படி படத்தோட டைலாக் சொன்னது சொல்லு. என்ன அடிச்ச 10 பேரு டானுங்க இல்லடா, நான் அடிச்ச 10 பேரு தான் டானுங்க. இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து தத்துவ டைலாக்ஸ். பேசாம பாட்டு வரும், பாட்டு படிக்க சொல்லுமா? பாட்டு படிங்க. சரி பாட்டுக்கு படிங்க. நம்ம முத பிரௌனில இருந்து ஸ்டார்ட். பாட்டு தான்பா. சரி ரெய்னி மஸ்ட் ஸ்டார்ட். இருமா திருப்பி பாடு. நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன. நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தாலாகாததென்ன.
இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை காக்குவதென்ன நெஞ்சே உன் ஆசை என்ன நீ நினைத்தாயாகாததென்ன இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன. வா அழகு நல்ல பாட்டுமா. என்ன பாட்டு பாடுங்க? நெஞ்சே உன் ஆசை என்ன டீச்சர்? நெஞ்சே ஆசை அதோ வந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகு போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். வெரி குட், நல்லாதான் பண்ணுங்க. பேருங்கம்மா, பேர் எழுதிக்கிறேன். அடுத்து ஸ்பைடர்மேன், நல்லா பாட்டு பாருங்க. நாளை நமதே நமதே தோல்வழி வந்த தந்தங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. வெரி குட். இருங்கம்மா, ஸ்பைடர்மேன். ஓகே, அடுத்தது என்ன என்ன ப்ளூரி. நினைத்திருந்தால் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் வாழ்க்கை எதுவும் இல்லை. வா நல்லா இருந்துச்சு. நீங்க பாருங்க. நான் பேர் எழுதிக்கிறேன். பேர் எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. டீச்சருக்கு லேட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க டீச்சர், பாடிக்கிட்டே இருக்கு. அப்படி நீங்க எழுதுனீங்களா? கண் போன போக்கிலே கான் போகலாமா, காய் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாம், மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா. வெரி குட், நல்லா பண்ணாரு. இருங்கம்மா, அடுத்த ப்ரௌனி நீங்க பாருங்க. ஓகே டீச்சர். டீச்சர் எனக்கு கொஞ்சம் தான் அது பாட தெரியும். சரி பாடுங்க. ஒரு 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். ஓகே. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த ஊரே நம்புது தம்பி. ப்ரௌனி, அது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அது நாடுப்பா, ஊர் இல்ல. சாரி டீச்சர். சும்மா அப்படி என்ன பாட்டு வேணும் பாடு. என்ன பாட்டு பாடட்டும்? ஓகே டீச்சர் பாடுறேன். நீ பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்க. ஓகே டீச்சர். ஒருவன் முதலாளி, அழுகை மற்றவன் தொழிலாளி, விடிய நிற்பவன் ஏமாளி, அதை விந்து முடிப்பவன் அறிவாளி. ஓகே நல்லா பாடிருக்கீங்க. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விடிய நிற்பவன் ஏமாளி, அதை விந்து முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதுக்கு, பூப்பறிக்க கோடரியது.